அக்கா வீட்டு தோட்டம் அப்டேட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கொய்யா மரம் ஏற்கனவே நான் போட்டிருந்தேன். இப்போ நான் வந்து ஆஃபலி லீவில் வந்திருந்தேன். அப்போ வந்து இந்த கொய்யா மரத்தில் நிறைய பறிக்கிற மாதிரி காயெல்லாம் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த சீசனில் வந்து நிறைய பிஞ்சுலாம் இருக்குது பாருங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் எல்லாம் நல்லா துளிர் விட்டு இந்த இலையிலலாம் ஒரு மாதம் மறு கூட இல்லாமல் எப்படி க்ரீனிஷாக அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு இலையில கூட இதாக இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது. இலைங்கெல்லாம் பார்க்கவே பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். சூரியன் அப்படியே சுல்லுன்னு அடிக்குது. மணி இப்போ வந்து ஒரு காலையில் 8:15 இருக்கும். அதுமாதிரி இங்கெல்லாம் பாருங்கள், சின்ன 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 காய்ங்க, கொய்யா பூ பாருங்கள். இங்கே ஒரு பூ இருக்குது. அதே மாதிரி இங்கெல்லாம் பாருங்கள், எலுமிச்சை மரத்தில் ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாத எவ்வளோ எலுமிச்சங்காய் காய்ச்சல். எந்த சீசனில் பார்த்தாலும் வெறும் காயும் பழமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், பறிக்கிற மாதிரி காய் இருக்குது. எவ்வளோ காய் இருக்குது பாரு. ஒரு இடத்துல கூட காய் இல்லாததே இல்லை. மரத்தில் இலைய காணும், இலையெல்லாம் வெயிலில் கொட்டி போச்சு. ஆனால் காய்ங்கெல்லாம் எப்படி இருக்குது பாரு. சூரியன் நடுவில் சூரியனோட கதிரெலாம் அப்படியே வருது. ஒரு கிளையில் கூட காய் இல்லாத கிளையே கிடையாது. இப்போ பார்த்தா நல்லா தெரியும், ரொம்ப இலை இல்லை, ஆனால் காய்க்கு மட்டும் குறைவு இல்லை. எந்த மருந்தும் அடிக்கிறதில்ல, எந்த உரமும் போடுறதில்ல. இயற்கையாக அதுலேருந்து விடுற இலையிலேருந்து மக்கின உரத்துலேருந்து தானாகவே வளர்ந்து இது பலன் தருது. இதுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் காய்க்குது ஒவ்வொரு சீசன்லேயும். அடுத்தது இது வந்து முள்ளரும்பு செடி. முள்ளரும்பு செடியில் வெள்ளை வெள்ளையர்னு எப்படி பூ பூத்துன்னு இருக்குது பாருங்கள். நேற்று இந்த பூவை பறிக்கல, ஒரு ஒரு கொத்துலேயும் எப்படி பூ விட்ருக்கு. மல்லி வந்து முத்து மல்லி பாருங்க. மேலே வந்து இந்த அரும்பு மேலே அப்படியே முத்தாக இருக்கும். இது பார்க்கவே அருமையாக இருக்குது. தெருவிலே வாங்கிட்டு வந்து விற்கும்ல செடிங்க, முள்ளரும்பு செடி, அதுலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சது. நல்லா பூக்கும். பூத்து முடிஞ்சிடுச்சு, கிள்ளி போட்டுருக்கு. அடுத்தது இது வந்து செம்பருத்தி செடி, நாட்டு செம்பருத்தி செடி. போன முறை காட்டும்போது இந்த செடி சின்னதாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. இந்த மருதாணி மரம் நல்லா வளர வளர கட் பண்ணி போட்டுக்கினே இருக்காங்க. இலையெல்லாம் பறித்து கையில் வந்து அரைச்சி வச்சுக்கிறது. நல்லா சவுக்கும் இது. இந்த இலையெல்லாம் பாருங்கள், அப்படியே நுனியில் வந்து ரெட்டாக இருக்குது, மாந்தளிர் மாதிரி. நுனியிலலாம் அப்படியே துளிர்லாம் அப்படியே சிவப்பாக இருக்குது. இலையெல்லாம் அப்படியே பச்சை பச்சையாக இருக்குது பாருங்கள். சின்ன சின்னது நல்லா சவுக்கும் இது. இந்த இலை பாருங்கள், இது வந்து வெத்தலை. இந்த வெத்தலை கொடியில் ஒரு ஒரு கொடியும் அப்படியே ரன்னிங் ரேஸில் போட்டி போடுற மாதிரி எல்லாம் மேலே ஏறத்துக்கு ஒரே சீராக ஏறுது பாருங்கள். மதில் மேலே கீழே இருந்து இந்த பக்கம் ஒரு வெத்தலை கொடி வந்திருக்கு. இது எல்லாமே பறிக்கிறது இல்லை, ஏதாவது விசேஷம்னா மட்டும்தான் பறிக்கிறது. இது போல் கார்டன் வீடியோ நிறையா இருக்குது. இதோட இன்னைய வீடியோ முடிச்சுக்கலாம். இயற்கையை நேசிப்போம்.